விஜய் அண்ணாக்கு மேலே யாரெல்லாம் காண்டு இருந்ததோ எல்லாருமே வந்து இப்போ வன்மத்தை அப்படியே கக்குறாங்க. ஏன்னா எந்த இதுலேயும் வந்து விஜய் அண்ணாவை தொடவே முடியல. இந்த கொள்கை ரீதியாக இருக்கட்டும், இந்த அரசியல் ரீதியாக இருக்கட்டும், இந்த ஊழல் ரீதியாக இருக்கட்டும், எந்த விஷயத்துமே வந்து விஜய் அண்ணாவை அட்டாக் பண்ணவே முடியல. ஸோ ஒரு விஷயம், அந்த விவாகரத்து மேட்ரு மாட்டிக்கிச்சு. அதை வச்சு எவ்வளோலாம் பேசணுமோ அவ்வளோலாம் பேசலாம். சம்மந்தமே இல்லாதவெல்லாம் உள்ள வருது. இந்த பாடகை வந்து சின்மை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சரத்குமார் அவர்கள் வராரு. அப்புறம் வந்து இந்த பைல்வான் வராரு. ஏதோ வருதுங்க. பேசுறதெல்லாம் ஒன்றுன்னா வருது. எதுக்கு இந்த மாதிரி பொழப்பு? ஒருத்தனை எதிர்க்க முடியலன்னா அவன் பர்சனல் விஷயத்தில் உள்ளே போயிட்டு இதுதான் சாக்கு பூச்சி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு ஒன்று பண்ணுறீங்கள, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் தெரியுமா? இதில் வேறு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இதை வச்சு அது அவங்க பர்சனல். அதை அவங்களோட போயிட்டோம். ஒரு வாட்டி பேசுனீங்களா விட்டுடணும். சும்மா அதை போயிட்டு கலரக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அது மாதிரி பண்ணிட்டாரு அது மாதிரி பண்ணிட்டாருன்னு. ஒன்றுக்கு ரெண்டாக நீங்களே ஒன்று ஊதி 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 மக்கள்கிட்ட திரும்பி சேர்க்குறீங்க இல்லையா? அதுதான் ஒரு மைலேஜ். நீங்கள் என்ன நெரட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள், என்ன கண்ட்ராய் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். இந்த சன் நியூஸ் வச்சு ஒரு சைடு பரப்புறது, இன்னொரு சைடு வந்து இந்த நடிகைகள் வச்சு ஒன்று பண்ணுறது, எதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் இங்கே விஜய் அண்ணாவை தவிர்த்து வேறு யாருமே இங்கே இல்லை. நீங்கள் என்ன வேணால் நெகட்டிவ் சொல்லுங்கன்ற. நான் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் என்ன விவகாரத்து பண்ணுறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்க வாழ்ந்திருக்காங்க, அது அவங்க விஷயம், அது அவங்க குடும்ப விஷயம். அது கோர்ட்டு பார்த்துக்கும். இதில் நம்மளாம் பேசி ஒன்றும் கிடையாது. சரியா? அவங்க வீட்டில் என்ன நடக்குது நம்மளுக்கே தெரியாது. சரியா? அதனால் வந்து அவங்க வீட்டை பாருங்கள். சும்மா வந்து ஒருத்தனை எதுவுமே கிடைக்கல, இதை வச்சு மாட்டினான், இதை வச்சு அவனை பேசி பொந்துடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோ, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க. சரியா? ஆனால் வந்து இந்த வன்மத்தில் கக்கிறது, இதுதான் சாக்கு, இந்த அரசியலில் விட்டு போயிடணும், இவளை முடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. ஒரு அரசியலுக்காக இப்படியே பண்ணுறாங்கன்னா அப்போ நாளைக்கு சப்போஸ் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிச்சா மக்களுக்கு என்ன மாதிரி கேவலமான செயல்லாம் செய்வாங்க பாருங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஆளே இப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு மக்கள் நம்ம எடுத்துக்காட்டு நம்மளுக்கு இதே நிலைமை தான். அதனால் யோசிங்க. இது மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதை விட கீழ்த்தரமான ஒரு செயலாம் வந்து பசங்கள்லாம் வந்து ஒருத்தனை வந்து அடிக்கிறதுன்றதுலாம் வந்து கேவலமானது. ஏன்னா எலெக்ஷன் அடுத்த மாதம் ஸ்டார்ட்டு. அதனால் இவர் எதுவுமே பண்ண முடியல. அதனால் இதை வச்சு ஒன்று மாட்டிக்கிச்சு, இதை வச்சு அவரை காலி பண்ணணும் ஒன்று ஒரு நாள் பண்ணுறாங்க. அது எங்கேயுமே செயல்படுது. அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன நெரட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள். இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் கூட போனார், அவர் கூட ரூம் இருந்தார், என்ன வேணால் சொல்லு. மக்களுக்கு தெரியும் விஜய் எப்படின்னு. அந்த ஒரு கேரக்டர்